வருகை தந்துள்ள நம்முடைய தமிழ்நாடு முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில இளைஞரணி தலைவரும் மாநில ஒருங்கிணைப்பாளரான பலமுறை அவர்கள் வந்துள்ளார்கள். இந்த விழாவினை சீர்திருத்தோடு நடத்தி தர வேண்டும் என்று அவர்கள் மறுபடி கேட்டுக்கொண்டு காலம் கடந்து விட்டதால் நேரம் சுருங்கி விட்டதால் ஆதலால் நேரடியாக அண்ணன் அவர்களை நமக்கு அறிவுரை விரும்புகிறார்கள். அந்த அடிப்படையிலே நம்முடைய தமிழ்நாடு முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஆர்வி பாலமுருகன் அவர்களை நமக்கு அறிவுரை கூறி நமக்கு வழிகாட்டுதல் சொல்லுவது அண்ணன் அவர்களை பாலமுருகன் வழங்கிய அன்போடு அழைக்கின்றேன். காலம் கருதி நம்முடைய தமிழ்நாடு முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில இளைஞரணி தலைவரும் திரைப்பட நடிகருமான டாக்டர் அண்ணன் ஆர்வி பாலமுருகன் அவர்கள் நமக்கு வாழ்வுரை வழங்கி அறிவுறுத்த அன்போடு அவர்களை பாதுகாத்து அழைக்கிறோம். காலம் கருதி அண்ணனுடைய வேண்டுதலை ஏற்று தமிழ்நாடு முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தில் தென்மண்டல அமைப்பு செயலாளர் பாசனவேல் மைத்துனர் வாசகர் அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். மதி ஃபுல் க்ரௌடோட அங்கே அந்த ஒரு லாங்கில் இருந்து இங்கே வரவேற்கும் அனைவருக்கும் இருகை கப்பி வரவேற்கும் அனைவருக்கும் மலைக்கோட்டையாம் திருச்சி புகழ்கோட்டையாம் ஐயா ஆதி வாழும் பேரரசாம் எங்களுக்கு வழிகாட்டிய தங்கமாம் தங்க தரணியாலும் தமிழகத்தில் முத்தரையர்கள் ஓராட்சியாக கொண்டு வரும் பாசமிகு எனது தந்தை ஆர்வி அவர்களின் ஆட்சியோடு இங்கே நடக்கக்கூடிய நிர்வாகியின் கூட்டத்திற்கு எனது அருமை சகோதரர்களும் இங்கே வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தென்கோடி சுனாமி என்னும் பாலமுருகனும் திரையுலக தளபதியும் முத்தரையர்களின் எழுச்சி நாயகனும் இங்கே அடங்காத ஒரு கோட்டையை ஆக்கி வைப்போம் என்று வந்திருக்கும் என் இரு கரங்களும் நத்தம் கோட்டையில் எத்தனை இடி முழக்கங்கள் இருந்தாலும் வெற்றி காட்டுவோம் என்று ஒரு சுனாமியை போல் வந்து எழுந்து நிற்கும் என் மதிப்புக்குரிய தம்பி பாலமுருகன் அவர்களே, வெற்றி நடைபெற்று சிகரமெல்லாம் புகழ் காட்டி நத்தத்தை அரங்கான வெள்ளங்கள் காட்டி வீர நடைபெற்றிருக்கும் எனது சகோதர பேரவர்களே, எழுச்சி காண்பது தமிழகத்தில் தென்கோடியை நீ தொட்டு பார்க்க நினைத்து விட்டால் என்றால் அதர்மம் வேண்டாம், சங்கத்தை வளர்த்துப்பார். நான் இன்றைக்கு சொல்வது பல பிரச்சனைகளை சொல்லவில்லை, சங்கத்தை வளர்த்த அறிவுரைகளை சொல்லி கல்வியை கற்று வேலைவாய்ப்பு
மைத்துனர் அவர்களுக்கு நன்றி வணக்கம். அடுத்தபடியாக நம்முடைய இளைய தளபதி மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் பாசம் ஆர் பாலமுருகன் அவர்களை வாழ்த்துறை வழங்கி பேச அவர்கள் அன்போடு அழைக்கிறேன். என் உயிரின் மேலான இரத்த சொந்தங்களே, நீதி பாய காத்திருக்கும் இளவரசர்களே, நேரையில் அமைந்திருக்கும் பொறுப்பாளர்களே, பெரியவர்களே, எல்லாத்துக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா இது மிகப்பெரிய பழைய கூட்டிட்டு வந்திருக்கோம். திருச்சியிலிருந்து அத்தனை பேர் பார்த்து விரண்டிருப்போம். நத்தத்துக்கு அத்தனை பெரிய பழைய கூட்டிட்டு வந்திருக்கோம். நத்தம் தொகுதியினால நம்மளுக்கு நினைவு வருவது ஐயா ஆண்டி அவங்களதான். அவர் மக்கள் மேல வச்ச நம்பிக்கையும் மக்கள் மேல அவர் வச்ச மக்கள் அவர் மீது வச்ச நம்பிக்கைக்கும் எடுத்துக்காட்டா திருச்சியில உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது இந்த விஷயம். ஒரு சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். அதை யாரும் அரசியல்வாதிகள் வெளியே சொல்ல மாட்டாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன். 1996 நமது மாண்புமிகு முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் நமது மன்னர் சிலையை திறந்து வச்சு அப்ப ஒரு மீட்டிங் போட்டாங்க. அந்த மீட்டிங்ல நமது ஐயா ஆண்டியம்மன் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? சிஎம் பார்த்து அவங்க வயசுல மூத்தவங்க, அவங்கள விட சிஎம் பார்த்து அதனால ஒரு உரிமையில ஏன் தொகுதியில நீ நின்றாலே நான் தான் எம்எல்ஏ அப்படின்னு என்ன சொன்னாங்க? சிஎம் பார்த்து ஏன் தொகுதியில நீ நின்னாதே நான் தான் எம்எல்ஏ அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு ஜெயலலிதா நீ போட்டு அவங்கள மாண்புமிகு புரட்சி தலைவர் அவங்கள நீ சொல்லி உரிமையான கூப்பிட்ட ஒரே தலைவர், ஒரே இனமான சிங்கம் நமக்கு ஆண்டியம்மன் தான். அவர் அந்த வார்த்தை சொன்னோடனே அந்த சிஎம் அப்படியே துணை வச்சாங்களாம். அப்படிப்பட்ட தலைவர் கொடுத்த இந்த மண்ணில் இந்த மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்னது இன்னொன்னு இன்னைக்கு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு பேஸ்புக்கு வாட்ஸ்அப்ல சண்டை வளர்த்துக்கிட்டு சின்ன விஷயத்தை செஞ்சா நான் தாண்டா பெரிய தலைவர், நான் பெரிய புடிங்கி அப்படி இப்படி என்னமோ சொல்லிக்கிறாங்க. ஆனா 2003 எந்த ஒரு எழுச்சி இல்லாத நேரத்துல, இந்த மக்கள் எந்த ஒரு எழுச்சி இல்லாத நேரத்துல 2003 அண்ணன் பாரதன் அவர்கள், நமது மாநில இளைஞர்கள் தலைவர் பாரதன் அண்ணன் அவர்கள் ஒவ்வொரு பட்டி தொட்டி கிராமத்துக்கு போய் இளைஞர்கள் அத்தனை பேரையும் ஊக்குவிச்சிருக்காரு. இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்காரு. உங்களுக்கு இப்ப புதுசா வந்த பசங்களுக்கு தெரியாது, பெரிய பசங்க எல்லாத்துக்குமே தெரியும். அண்ணன் ஆர்வி பாரதன் ஒவ்வொரு கிராமமா தமிழ்நாடு ஃபுல்லா ஒவ்வொரு இளைஞருக்கும் எழுச்சி விட்டு விதமா நல்ல விதமா இந்த சங்கத்தை நடத்தி வந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு எல்லா எலெக்ஷன் அரசியல்ல நாங்க அரசியல்ல வரணும், அரசியல்ல எந்த திராவிட கட்சியையும் நம்பக்கூடாது, நம்மளே சுயேட்சையா நிக்கணும், தனித்து நிக்கணும், சங்கம் வச்சு நிக்கணும், என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. சொல்றவங்க எல்லாம் காசு வாங்கிட்டாங்க ஓடிடுவோம். அதான் உண்மை. போட்டு தனித்து நிற்போம், குடுங்குவோம், என்னென்னமோ சொல்லி கடைசியில காசு வாங்கிட்டு இருந்தா. ஆனா அண்ணன் ஆர்வி பாரதன் அவர்கள் தான் 2006 10க்கும் மேற்பட்ட தொகுதி சொந்த காசை வச்சு நின்றாரு. இன்னைக்கு இன்ன வரைக்கும் எந்த ஒரு சங்கமுமே இன்ன வரைக்கும் செஞ்சதில்ல. இன்ன வரைக்கும் அண்ணன் ஆர்வி பாரதன் செஞ்ச சாதனை இன்ன வரைக்கும் எவனும் செய்யல. நான் அது இல்ல சொல்லுவேன், நாளை தூக்கிவிட சொல்லுவேன். என்ன காரணம்னா 2006 அன்னைக்கு எழுச்சியில 10 இளைஞர்களை ரெடி பண்ணி மாவட்டத்தோறும் 10 தொகுதியை ரெடி பண்ணி தமிழ்நாடு முத்திரை முன்னேற்ற சங்கம், சிங்க தமிழர் என்ற முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கி 10 தொகுதிகள் இருந்தாங்க. அந்த யாருக்கு
அதே மாதிரி அண்ணன் ராகுலம் அவர்கள் இன்னைக்கு துணை தலைவராக இருக்கிறார். ஆனா எந்த ஒரு பதவியும் இல்லாத போது எங்கள் திருச்சியில உள்ள அத்தனை இளைஞர்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்காரு. இன்னைக்கு இங்க வந்து வீட்டுல விடுறாங்க, அவர் நேரம் பார்த்து கழியுமா, அதான் உண்மை. இன்னைக்கு இங்க வந்து தென் மாவட்டத்தில் இருக்காங்க, எப்படி வேணா பேசலாம். அங்க வந்து அண்ணன் ஆர்வின் பரவல் ஆர்வி ராமன் அண்ணன் பேசா அத்தனை பேர் மூத்திர அடிப்பான், அதான் உண்மை. எந்த ஒரு பதவி இல்லாத காலத்துல இந்த இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சியா இருந்து ஒரு பாதுகாப்பா இருக்கவங்க எங்க அண்ணன் ஆர்வி ராமரப்பு. அதே மாதிரி ஐயா பத்தி இன்னைக்கு வந்து சமூக வளர்ல இன்னமும் இந்த சங்கம் ஒண்ணுமே செய்யல, இந்த சங்கம் வந்து எதுவுமே பண்ணல அப்படின்னு ஒரு போலியா ஒரு உருவாக்கி காசு காலி மாறடிக்கிற ஒரு கும்பல், நரி கும்பல் இருக்கு. அது நரி மாதிரி ஒரு இதை சொல்லிங்க. ஐயா அவர்கள் 1970 அவங்க சங்கத்துக்கு தானா ஒன்றும் பதவி, அவரா பதவி போட்டுக்கல, அவரா நான் பெரிய தலைவர், நான் பெரிய பிடிங்கல யாரும் சொன்னதில்லை. ஐயா இன்னைக்கு மக்களா வாழ்ந்திருக்காரு. இன்னைக்கு அதனாலதான் ஏழை வீட்டு கல்யாணமா இருந்தாலும் சில பேர் வாட்ஸ்அப்ல சொல்றான் கல்யாணத்துக்கு போறது தாரத்துக்கு போறதுதான் பெரிய விஷயமான. ஏண்டா ஏழைங்க அவங்க மதிச்சு வராங்க, எவ்வளவு பேர் சினிமா காரணம் அவங்க பாக்குறதுக்கு தவறு இருக்கா, அப்படி இருந்து ஏழை வீட்டு கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு போறாரு. இது பெரிய விஷயம் இல்லையா? காசு வாங்கிட்டு போறோமா கல்யாணத்துக்கு? ஒரு நாளைக்கு 50,000 ஒரு கல்யாண முகூர்த்தம் வந்து 50,000 செலவழிக்கிறோம். ஏன் சொந்தங்களுக்காண்டி செலவழிக்கிறேன்னா ஏன் சொந்தங்களுக்காண்டி செலவு பண்ணுவோம்? சம்பாதிக்கணும், சும்மா இல்ல, வேலை செஞ்சு சம்பாதிக்கணும். நாங்க செலவு எப்படி வேணா பண்ணுவோம், என் மக்களுக்காண்டி செலவு பண்ணுவோம். அதை வந்து சும்மா வாட்ஸ்அப்ல அப்படியே இருக்கிறதோட நிப்பாட்டிக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஐயா அவர்கள் 1970 எந்த ஒரு முத்திரைய சங்கமா இருந்தாலும் பின்புலமா இருந்து உதவி செஞ்சிருக்காரு. அது எந்த பத்தி தெரியாது, பழைய ஆள் எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி திருச்சியில முத்திரையர் மக்களுக்கு 2003 வரைக்கும் யார் பாதுகாப்புனா ஐயா மட்டும்தான் பாதுகாப்பு. திருச்சியில உள்ள அத்தனை முத்திரையர் இருக்கும், ஐயா மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்காரு. அதனாலதான் இந்த முத்திரையர் சங்க தலைவர்கள் எல்லாமே தேர்ந்தெடுத்து ஐயா ஆர்வி ஐயா நீங்க வந்து திருச்சியில மட்டும் நம்ம மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டு அத்தனை மக்களும் உண்மையிலே அவங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாட்டில் இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியாது. ஆனா அவரை வந்து எல்லாமே கிட்டத்தட்ட 2 வருஷமா அவரை கெஞ்சி கேட்டுட்டாங்க, நீங்க தான் இந்த மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும். அப்ப கூட அவர் ஐயா என்ன சொன்னார்னா, உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ கேளுங்க, நான் செய்யறேன். ஆனா எனக்கு பதவி வேணும், பதவி ஆசை பிடிக்கல அவருக்கு, பதவி ஆசை பிடிச்சாங்க அவரு, பதவி வேணும், உங்களுக்கு என்ன வேணும் செய்யறேன். 1975 மாநாடு 80 மாநாடு அன்றைக்கே 10,000 கொடுத்துருக்காரு மெட்ராஸ் நடந்த மாநாட்டுக்கு. அது மாதிரி அப்படி சொன்னாரு. ஆனா இந்த சங்க பொறுப்பாளர்கள் எல்லாமே இந்த சமுதாயத்துக்கு நீங்க வந்தாதான் ஒரு மரியாதை, நீங்க வந்தாதான் ஒரு தெருன்னு சொல்லி அவரை பதவி வச்சாங்க. ஆனா சத்தியமா சொல்றேன், அவர் 2003 பதவி ஏற்றதுக்கு அப்புறம் தான் இந்த முத்திரையர்கள் எல்லாமே எழுச்சி பெற்றாங்க. அதுக்கப்புறம் சங்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தென் மாவட்டத்திலையும் சரி பல கலவரம் நடந்திருக்கு. 2-3 கலவரம், மதுரையில் ஒரு எளியார்பத்தில ஒரு கலவரம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 200 போனோம். ஐயா அவர்கள் நான் சின்ன பையன் 200 போனாரு. அந்த கிராமமே நடுங்கிருச்சு, போலீஸ் எல்லாம் பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தென் மாவட்டத்துல இந்த முத்திரையர்களை கையை வச்சா ஐயா ஆர்வி அவர்களோட முத்திரை சங்கம் வருவது. அதே மாதிரி மதகுப்பள்ளி கலவரம், ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனை ஏற்படும் போதும் இந்த தமிழ்
பொறுப்பாளர் எல்லாமே உண்மையா உழைக்கிறவங்க, பொய் சொல்லி ஏமாத்துறவங்க, வாட்ஸ்அப்ல 4 பேரை வச்சுட்டு நான் தான் பெரிய ராஜா அப்படின்னு சொல்லிக்கிறவங்க, எங்க பொறுப்பாளர் எல்லாமே பொறுப்புணர்ந்து செயல்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த மீட்டிங் வந்து எல்லாத்துக்கும், இந்த புதிய பொறுப்பாளர்கள் எல்லாத்துக்கும் எல்லாம் பொறுப்புடன் செயல்பட்டு எந்த நரி ஊழ விட்டாலும் பயப்படாத நாங்க இருக்கோம். அதுக்கெல்லாம் பயப்படாத, நாங்க இருக்கிறோம். இந்த மக்களோட முன்னேற்றத்துக்கு பாடுபடுவோம். தொடர்ந்து எங்களோட தமிழ்நாடு முத்திரையை முன்னோட்ட சங்கத்தோட கைகோத்துவாங்க. இந்த மக்கள் அனைவரும் எங்களோட கைகோத்துவாங்க. இந்த சமுதாயத்தை மிகப்பெரிய எழுச்சி ஆகி காட்டும். இந்த மக்களை நல்வழிப்படுத்தி இந்த இளைஞர்களின் எதிர்காலத்தை உருவாக்க ஐயா அவர்களின் ஆசையும் நமது மன்னர் பாரத பேரரசர் பெருங்குடி முத்திரையின் ஆசையும் வாழும் பேரரசர் ஐயா அவர்களின் ஆசையும் நமது தளபதிகள் அண்ணன் ஆவி ராமபாபு அவர்களின் துணையோடும் அண்ணன் பகவன் அவர்களின் துணையோடும் நின்று இந்த நரி கூட்டத்தை வென்று காட்டுவோம் என்று புதிய பொறுப்பாளர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இத்தனை மணி நேரம் கடந்ததா என் உரை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய சங்கத்திற்கு உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய சகோதரர்கள் அண்ணன் ஆர் பாலமுருகன் அவர்களுக்கு சாலை அளித்து மரியாதை செலுத்துவார்கள். மரியாதை செலுத்திய அண்ணன் அவர்களுக்கு நன்றியும் நன்றி வணக்கம். நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த பாசமிகு அண்ணன் பெருமாள் ராசா அவர்களை பேச பூசண வார்த்தைகள் சுருக்கமாக பேச அன்போடு அழைக்கின்றோம். அத்தம் நகரம் உதய சங்கத்தின் சார்பாக அண்ணன் பாலன் அவர்களுக்கு மாலை வழங்குகிறேன். இந்த நல்வியமும் பாராமல் தலைவரை பார்ப்பதற்காக ஆர்வத்துடன் வந்திருக்கும் அத்தனை முத்திரையிட சொந்தங்கள் அனைவருக்கும் நத்தம்புரி சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அண்ணன் தலைவர் அவர்களை எனக்கு 2007 தெரியும். 2007 திருச்சி சென்று நாங்கள் ஒரு 4 பேர் சென்று நத்தம் எவ்வளவு மோசமாக இருக்கிறது, என்ன செய்வது என்பதற்காக பரதன் அவர்களுடைய அப்பா அவர்களை சந்தித்து பேசினோம். அப்போது அவர் சொன்னார், நீங்க சின்ன பேர் 4 பேர் வந்திருக்கீங்க, என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாரு. நாங்க பேசிட்டு மாலை அமைச்சிட்டு செலவு பண்ணிட்டு வந்தோம். 2008 எளியார் மத்தியில் மிகப்பெரிய பிரச்சனை நடந்தது. அப்போது ஐயா அவர்களை கண்டிப்பாக வர வேண்டும் என்று வளையங்குளம் எளியார் பத்தி அனைவரும் கண்டிப்பாக அழைப்பிருந்தனர். அப்பொழுது ஐயா அவர்கள் தொலைபேசி மூலியமாக தொடர்ந்து பேசினார். நாங்கள் ஒரு 10 வாகனத்தில் சென்று கொட்டாமட்டி அருகில் நின்று